அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளசி வந்து எப்படி வளர்க்கலாம், ஸோ எப்படி பராமரிக்கலாம், எப்படி விதைக்கலாம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம துளசி விதைக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ துளசி வந்து எந்த இடத்துல வந்து விதைகள் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க விதைகளே எடுக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி செடிகளில் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் விடும். அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த காஞ்சதை வந்து அந்த பூக்கள் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு மேலே காட்டுறேன் பிக்சரில், இதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி இப்படி கசக்குனிங்கன்னா விதை வரும். அதை வந்து நீங்கள் மண்ணில் வந்துட்டு விதைச்சிடலாம். ஹலோ நில்லுங்க, எங்கே போயிட்டீங்க? விதைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் அதோடைய வளர்ப்பு முறைகள் எல்லாம் சொல்கிறேன். அந்த விதைகளை நீங்கள் விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மேல் பரப்பு மண் வந்து காயாத பார்த்துக்கணும். அது காஞ்சதுன்னா உங்களுக்கு 50% வளர்ச்சிக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். ஸோ அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பராமரிப்பை பற்றி முழுசாக தெரியும். பராமரிப்பு பார்க்கலாம். ஸோ எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சைஸுக்கு வளர்ந்த உடனே, ஸோ செடியோட ஒத்துமொத்த சைஸில் ஒரு 10 இன்ச் வந்த உடனே மேலே கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது 2 கிளையாக வரும். நல்லா புசு புசுன்னு வரும் உங்களுக்கு. அப்படி இருக்கா, நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டணும். ஸோ இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து 2 கிளை வரும். பாருங்கள், இதுலலாம் 2 கிளை இருக்குது. இப்படி ஒன்று வருது, இப்படி ஒன்று வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த செடிக்கு முழு சத்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பூவில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பூ வேண்டான்னா நீங்கள் அதை அந்த மாதிரி வெட்டி எடுத்துடணும். அந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ பூ வேணும்னா வைங்க, இல்லைன்னா அந்த செடிக்கு தேவையான சத்து வந்து அந்த ஃபுல்லாக அந்த பூ பகுதிக்கே தான் போகும். எங்கே கிளம்பிட்டிங்களா? இருங்க ஒரு நிமிஷம். ஸோ நான் இன்னும் ஒரு சிலதை எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஸோ இந்து மதத்தை பின்பற்றுறவங்க வீட்டில் பொதுவாக அந்த துளசி செடியானது இருக்கும். ஸோ இதோட மரபுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இது அவங்க எந்த விதமான ஜாடியில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, எந்த விதமான தொட்டியில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதில்ல இந்த மாதிரி ஒரு தொட்டி. ஸோ அதில் முக்கோணமாக தெரிகிற இடம் வேறு எதுவும் இல்லை, விளக்கு வைக்கிற இடம். ஸோ இந்த விளக்கு இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து அந்த பூஜை செய்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த பூஜை வந்து பண்ணுறதன் மூலமா வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படின்றது ஒரு இது. ஸோ அது மட்டும் இல்லாத துஷ்ட சக்திகள் எதுவுமே நெருங்காது அப்படின்றதும் ஒரு ஐதீகம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கும் அப்படின்றதையும் சந்தேகம் வேண்டாம். ஸோ இது வந்து தண்ணி ஊற்றியும் காயுது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது அதை தடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்லது செய்கிற ஒரு செடியை நாம் எப்படிங்க வளர்க்காத இருக்க முடியும்? ஸோ நான் வேறு மதத்தை பின்பற்றவனாக இருந்தால் கூட, ஸோ சளி பிடிக்கிறது, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து துளசி, அப்புறமேட்டு கற்பூரவள்ளி, ஸோ 2மே வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வர்றது எங்கள் வீட்டில் இருக்க கற்பூரவள்ளி செடியோட பிக்சர். நாம் ஆல்ரெடி நம்ம கார்டனிங் வீடியோலையோ பொதுவாக சொல்லியிருக்கோம் நம்ம கற்பூரவள்ளி செடியை பற்றி. ஸோ அதுதான் இது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு உடம்பில் வந்து வர பிரச்சனைகளை கூட இது வந்து குணப்படுத்துது. ப்ளஸ் நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த முன்னாடி ஒரு தொட்டி காட்டினால தம்பி, அதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ அதையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் விலை. ஸோ நீங்கள் இதை வந்து சுலபமாக நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த செடி இருந்தது அப்படின்னா, இந்த துளசி செடி வைக்கணுன்னா நீங்கள் ஒரு கட் அண்ட் ரேட்டாக ஒன்று ஃபாலோ பண்ணணும். நம்ம கறி கழுவுன தண்ணி செடிக்கு ஊற்றுவோம். ஸோ அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. அரிசி கழுவுன தண்ணியை செடிக்கு ஊற்றுறதன் மூலிமா செடி நல்லா வளரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பு. நான் உங்களுக்கு ஹெல்த் டிப்புன்னு சொல்லிட்டேன், அந்த செடிக்கான உரத்துக்கான டிப்பையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்களும் போய் துளசி வளங்க. உங்கள் உடல் நலத்துக்கும் நல்லது, அதேமாதிரி உங்கள் கடவுள் வழிபாட்டுக்கும் சிறந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம்.